أضفيت على الحسن العبقى فالورد تضوع توبوا إلى الله جميعا أيها المؤمنون لعلكم تفلحون وستفلحون. توبوا إلى الله. அல்லாஹ்வின் பக்கம் மீண்டு வாருங்கள். தவறுகளை விட்டு மீண்டு வாருங்கள். எல்லோரும் வாருங்கள். லஅல்லக்கும் துஃப்லிஹூன். أضفيت على الحسن العبقى فالورد تضوع واعتنقا حسن يا رب لنا الخلقا طهره فلا يحوي نزقا. earphone சிக்கறாங்க முதல்ல earphone من سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا توبوا إلى الله توبة نصوحا عسى ربكم أن يكفر عنكم سيئاتكم ويدخلكم جنات تجري من تحتها الأنهار يوم لا يخزي الله النبي والذين آمنوا معه نورهم يسعى بين أيديهم وبأيمانهم يقولون ربنا أتمم لنا نورنا واغفر لنا إنك على كل شيء قدير. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. எல்லாம் புகழும் ஏகவல்லவனாகிய அல்லாஹ்வுக்கு உரித்தாகுக. அவர் அன்புக்கும் சாந்தியும் சமாதானமும் ஈருலகநாதர் சத்திய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களது வாழ்க்கை நெறியப்படி பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள் மீதும் தாபீன்கள் மீதும் தாபீன்கள் மீதும் மேலும் நம்மவர்கள் அனைவரும் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. அல்லாஹ்வுடைய கிருபையினால் புனிதமிக்க ரமலானுடைய 23 நாட்களை கடந்து 24வது நாளை எதிர்நோக்கி இரவு தொழுகை நம்மில் பலரும் நிறைவு செய்துவிட்டு அமர்ந்திருக்கிறோம். பாவங்களும் பரிகாரங்களும் என்ற தொடர் நிகழ்ச்சியினுடைய 5வது அமர்வில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். நேற்றைய தினம் தௌபாவுடைய ஷரத்துகள் நிபந்தனைகள் என்னென்ன என்பதை குறித்து நாம் பார்த்தோம். அதில் இன்னும் ஒரு விஷயமாக உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வர வேண்டியது, நாம் மனிதர்களுக்குள் பரஸ்பரம் ஏதேனும் தவறுகள் செய்திருந்தால்
ஒரு மனிதன் செய்கிற தவறு பாவம் பிற மனிதனை பாதிக்கும் வகையில் அமைந்திருந்தால் அந்த மனிதன் மன்னிக்காத வரையில் அல்லாஹ் மன்னிப்பதில்லை என்பதுதான் இஸ்லாத்தினுடைய நீதி. எனவே ஒரு மனிதனுக்கு கொடுக்கல் வாங்கலிலோ நடைமுறையிலோ செயல்படாலோ சொல்லாலோ ஏதேனும் பாதிப்புகள் செய்திருந்தால் கண்டிப்பாக அவரிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும். அவர் மன்னிக்காத வரையில் அல்லாஹ் மன்னிப்பதில்லை. இது குறித்து மிக கண்டிப்புடன் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன விஷயம் என்னவென்று சொன்னால், சஹாபாக்களுடைய அமீர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை கேட்கிறார்கள், மனில் முஃப்லிஸ், மனில் முஃப்லிஸ், முஃப்லிஸ் என்றால் யார் தெரியுமா என்று கேட்கிறார்கள். சஹாபாக்களில் சிலர் மல்லா தீனார லஹு வலா திர்ஹம், யாரிடத்தில் தீனாரோ திர்ஹமோ இல்லாமல் திவாலாகி போனானோ அவன்தான் முஃப்லிஸ் என்று சொல்லுகிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஃப்லிஸ் என்பதற்கு விளக்கம் தருகிறார்கள். நாளை மறுமை நாளில் முஃப்லிஸ் ஆகக்கூடிய ஒரு மனிதனை பற்றி சொல்லுகிறார்கள். நிறைய ஹசனாத்துகளோடு ஒரு மனிதன் வருகிறான், ஆனால் சஃபக தமஹாதா அகல மாலஹாதா, இன்னாருடைய பொருளை அவன் அநியாயமாக இருப்பான், இன்னாரை அவன் ரத்தம் போட்டு இருப்பான், இன்னாருடைய உயிருக்கு சேதம் ஏற்படுத்தி இருப்பான், உடமைகளுக்கு சேதம் ஏற்படுத்தி இருப்பான். இந்த நிலையில் நிறைய நன்மைகளோடு நாளை மறுமை நாளில் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் மஹ்ஷரில் வந்து நிற்கிறான். விசாரணைகள் மேற்கொள்ளப்படுகிற அந்த நேரத்தில் யாருக்கு இவன் பாதிப்பை ஏற்படுத்தினானோ அவ்வாறு பாதிப்புக்குள்ளானவர்கள் எல்லாம் அங்கே வருகிறது இறைவனிடத்தில் முறையிடுகிறார்கள். யா அல்லாஹ், இவன் பொருளாதார ரீதியில் என்னை இவ்வாறு வஞ்சித்திருக்கிறான், என்னுடைய உடைமைகளுக்கு சேதம் ஏற்படுத்தியிருக்கிறான், என்னை நாவால் துன்புறுத்தியிருக்கிறான், என்னை மனதளவில் வேதனைப்படுத்தியிருக்கிறான், என்னை திட்டி இருக்கிறான், என்னை வந்தான் கொலை செய்தான் என்றெல்லாம் அவனால் பாதிக்கப்பட்டவர்கள் விசாரணையின் போது வந்து நின்று அல்லாஹ்விடத்தில் முறையிடுகிறார்கள். அல்லாஹ் ஜல்லல்லாஹு வ தஆலா சரியான தீர்ப்பு வழங்குகிற மாலிக்குல் முல்காக இருக்கிறார், அஹ்கமுல் ஹாக்கிமீனாக இருக்கிற அல்லாஹ் ஜல்லல்லாஹு வ தஆலா அங்கே சரியான ஒரு தீர்ப்பை வழங்குகிறான். என்ன என்று சொன்னால், இவரால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஈடு செய்யும் வகையில் இவன் எவ்வளவு நன்மைகளை கொண்டு வந்திருக்கிறானோ, தொழுகையாகவும் நோம்பாகவும் இன்னவர வழிபாடுகளாகவும் நிறைந்த நன்மைகளோடு வந்திருக்கிற இந்த மனிதனிடமிருந்து அவனுடைய பாவத்தை, அவன் செய்திருக்கிற அநியாயத்திற்கும் வஞ்சகத்திற்கும் இன்னவர பாதிப்புகளுக்கும் ஈடு செய்கிற வகையில் நன்மைகளை அல்லாஹ் இந்த நல்ல மனிதனிடமிருந்து பெற்று பாதிக்கப்பட்ட மனிதர்களுக்கு பகிர்ந்தளிக்கிறான். இவ்வாறாக நன்மைகள் கொடுத்து தீர்ந்து விட்டது என்று வருகிற போது அல்லாஹ் ஜல்லல்லாஹு வ தஆலா ஈடு செய்வதற்கு வேறு நன்மை இல்லை என்று வருகிற போது பாதிக்கப்பட்டவர்களுடைய தீமைகளை, அவர்கள் சுமந்து வந்திருக்கிற தீமைகளை எடுத்து இந்த நன்மைகளை கொண்டு வந்த மனிதனுக்கு கொடுக்கிறான். இவ்வாறாக இருந்த நன்மைகளை எல்லாம் இழந்து மற்றவர்களுடைய தீமைகளை சுமக்க வேண்டிய அளவிற்கு நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறானே, இவன் தான் முஃப்லிஸ், இவன் தான் உண்மையிலேயே திவாலானவன். உலகத்தில் கோடிக்கணக்கில் சொத்துக்களை வைத்துக் கொண்டு திவாலாக கூடியவர்கள் எல்லாம் உண்மையிலேயே முஃப்லிஸ் அல்ல, அவர்கள் எல்லாம் திவாலானவர்கள் அல்ல. மாறாக நாளை மறுமை நாளில் பாதிக்கப்பட்டவர்கள் வந்து இவருடைய நன்மைகளை பிடிக்கி நன்மையற்றவனாகவும் தங்களிடம் இருக்கிற தீமைகளை கொண்டு இவரை தீமையால் நிரப்பி பிறகு நரகத்திற்கு இட்டு செல்லுகிறார்களே, நரகத்திற்கு கொண்டு செல்லப்படுகிறானே, இப்படிப்பட்டவன் தான் முஃப்லிஸ் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். எனவே நாம் யாரையும் திட்டுவதாக இருந்தாலோ, ஏசுவதாக இருந்தாலோ, பேசுவதாக இருந்தாலோ, சபிப்பதாக இருந்தாலோ, அல்லது பிறருடைய உடைமைகளை அநியாயமாக நாம் எடுத்துக்கொள்ளும் வகையில் ஏதேனும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டாலோ, அல்லது யாரையும் நாம் வஞ்சித்திருந்தாலோ, கண்டிப்பாக இதையெல்லாம் கௌரவமாக எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு குற்றமாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உணர்த்துகிறார்கள். எனவே தொழுகைகள் பாழ்பட்டு போய்விடுகிறது, நோற்ற நோக்குகள் பாழ்பட்டு போய்விடுகிறது, செய்த இபாதத்துகள் எல்லாம் நிறைவேற்று போய்விடுகிறது, எல்லாமே நாளை மறுமை நாளில் கை கொடுக்க வேண்டிய இபாதத்துகள் எல்லாம் கைவிட்டு போய்விடுகிறது.
காரணம் என்ன? பிற மனிதரை அவன் வஞ்சித்திருக்கிறான். எனவே அப்படி நம்மால் பாதிக்கப்பட்டவர்கள் துன்யாவில் யாராவது இருப்பார்களேயானால் நாம் ஈகோ பார்க்காமல், அவரிடத்தில் நான் என்ன போய் மன்னிப்பு கேட்பது என்றெல்லாம் பார்க்காமல், மறுமையுடைய வெற்றி கிடைக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய மன்னிப்பு கிடைக்க வேண்டும், நாம் கொண்டு செல்லக்கூடிய நன்மைகள் நாளை மறுமை நாள் நமக்கு பலன் தர வேண்டும் என்று சொன்னால், நம்மால் பாதிக்கப்பட்டவர்களை சந்தித்து அவரிடத்தில் மன்னிப்பு கேட்டுவிட்டு தான் அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்க வேண்டும். அப்படி மன்னிப்பு கேட்டால் தான் அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னிப்பான். அது மாதிரியான பிறரை பாதிக்கிற பாவங்கள் எதுவாக இருந்தாலும் அந்த மனிதன் சம்பந்தப்பட்ட மனிதன் மன்னிக்காத வரையில் அல்லாஹ் மன்னிப்பதில்லை என்பதையும் நாம் பாவ மன்னிப்புடைய நிபந்தனைகளில் ஒன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இன்ஷா அல்லாஹ் இன்றைய தினம் பாவ மன்னிப்பு கேட்பதனால் நமக்கு கிடைக்கவிருக்கிற சிறப்புகள் என்னென்ன? சுப்ஹானல்லாஹ், பாருங்கள், செய்திருக்கிற பாவத்திற்கு அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்கிறோம். மன்னித்தாலே அது பெரிய கிருபைதான், மன்னித்தாலே அது பேரருள்தான். ஆனால் மன்னிப்பையும் தாண்டி பல ஆஃபர்களை அல்லாஹ் நமக்கு தருகிறான் என்று சொன்னால் சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய கருணையை நாம் அங்கேதான் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் நாம் அவனிடத்தில் மீண்டு, யா அல்லாஹ் நான் தவறு செய்திருக்கிறேன், யா அல்லாஹ் நான் பாவம் புரிந்திருக்கிறேன் என்று தனக்கு ஒரு இரட்சகன் இருப்பதை உணர்ந்து அவன் என்னை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான், என்னை நாளை மறுமை நாளில் அவன் விசாரிப்பான், அதற்காக அவன் தண்டிக்கவும் கூடும் மன்னிக்கவும் கூடும் என்று புரிந்து கொண்டு ஒரு ரஹ்மானை எண்ணி பார்க்கிறானே, அதற்காக அந்த அல்லாஹ் மிகுதியான சந்தோஷம் அடைகிறான் என்பதை கூட கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். ஒரு உதாரணம் சகிதம் சொல்லுகிறார்கள். பாவங்களை மன்னிக்கிற அல்லாஹ் மன்னிப்பதோடு மாத்திரமல்ல, என் அடியானின் பக்கம் வந்து விட்டானே என்று அபரிவிதமான சந்தோஷம் அடைகிறான் அல்லாஹ். எவ்வாறு சந்தோஷம் அடைகிறான் தெரியுமா என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு உதாரணம் சொல்லி தருகிறார்கள். ஒருவர் ஒரு பாலைவன பூமியில் பயணம் செய்கிறான், ஒரு ஒட்டகத்தில் பயணம் செய்து சென்று கொண்டிருக்கிறான். இவ்வாறாக பயணம் செய்கிற அந்த மனிதன் ஒரு வாகனத்தில் பாலைவன சோலையில் ஓய்வெடுக்கிறான். ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிற வேளையில் அவனுடைய உணவும் அவனுடைய குடிபானங்களும் இன்னவன பயண ஏற்பாடுகளும் எந்த ஒட்டகத்தில் இருக்கிறதோ அந்த ஒட்டகம் திடீரென்று அவனை விட்டு காணாமல் போய் விடுகிறது. படுத்துறங்கியவன் எழுந்து பார்க்கிறான், ஒட்டகத்தை காணவில்லை. அல்லது ஏதேனும் ஒரு வகையில் ஒட்டகத்தை தவற விட்டு விடுகிறான். பாலைவன பூமியில் ஒட்டகத்தை தவற விட்ட ஒரு மனிதனுடைய நிலை என்ன என்பதை பாலைவன பகுதியில் இருப்பவர்கள் புரிந்து கொள்வார்கள். ஆக இனிமேல் தனக்கு வாழ்க்கை இல்லை என்கிற நிலைமைக்கு அவன் வந்து விடுகிறான். அடுத்த நேரத்திற்கு குடிப்பதற்கு தண்ணீர் அங்கேதான் இருக்கிறது, உண்பதற்கு உணவு அங்கேதான் இருக்கிறது. நடந்து போய் தேடி பார்க்கலாம் என்று சொன்னால் நடக்காமல் இருப்பதை விட நடப்பது கூடுதலாக அவனுடைய வாழ்க்கையை முடிக்கக்கூடிய வகையில் அமைந்துவிடும். காரணம், எனர்ஜிகள் வீணாகிவிடும். அந்த உக்கிரமாக அடிக்கக்கூடிய வெயிலுடைய தாக்கத்தால் சீக்கிரமாக மாண்டுவிட வாய்ப்பு இருக்கிறது. எனவே அங்கும் இங்கும் சென்று பார்க்கலாம் என்றால் கூட அதற்கும் வாய்ப்பு இல்லாத ஒரு சூழலில் ஒட்டகத்தை தேடி பார்க்கிற மனநிலையும் இல்லாமல் இனிமேல் ஊருக்கு நடந்து செல்லலாமா என்றால் நடந்து செல்வதற்காக முயன்றாலும் அது இன்னும் கூடுதலாக அவனுடைய உயிருக்கு உலை வைக்கக்கூடியதாக இருக்கும். இது மாதிரியான நேரத்தில் ஒரு மனிதன் என்ன முடிவுக்கு வருவான்? அவர் என்ன முடிவை மேற்கொள்ளுவான்? அவ்வளவுதான், துன்யாவுடைய வாழ்க்கை இனிமேல் நமக்கு முடிந்து விட்டது, இனிமேலாம் நாம் வாழ முடியாது, நாம் அந்த ஒட்டகம் தொலைந்து போய்விட்டது, நம்மை காப்பாற்றுவதற்கோ கை கொடுப்பதற்கோ உதவி செய்வதற்கோ அக்கம் பக்கத்தில் யாரும் இல்லை, நடந்து ஊருக்கு செல்ல முடியாது, அடுத்த வேளை உணவுக்கு கூட வழி இல்லை, குடிப்பதற்கு கூட தண்ணி இல்லை என்று சொல்லி அந்த மனிதன் நிராசையில் ஒரு மரத்தடியில் போய் படுத்து விடுகிறான். தன் வாழ்க்கை முடிந்து விட்டது என்று மரத்தடியில் படுத்து விடுகிறான். இன்னாலில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், நான் இதோ மௌத்தாக போகிறேன் என்கிற நிலைமைக்கு அவன் வந்து விடுகிறான். இந்த நேரத்தில் இப்படிப்பட்ட சூழலில் அவன் எந்த ஒட்டகத்தை எதிர்நோக்கி இருக்கிறான்? வாழ்க்கையை முடிந்து விட்டது என்று சாவை எதிர்நோக்கி நிராசையாகி படுத்திருக்கிறானோ அந்த மனிதன் திடீரென்று தன்னுடைய ஒட்டகம் கண் முன்னால் வந்து நின்றால் அவன் எந்த அளவிற்கு மகிழ்ச்சி அடைவான்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் இருக்கிற சூழலை சஹாபாக்களுக்கு உதாரணமாக சொல்கிறார்கள். மிகவும் புரிந்து கொள்ளத்தக்க வகையில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு உதாரணம் சொல்லி விளக்குகிறார்கள். இவ்வாறான தன் வாழ்க்கையை முடிந்து விட்டிருக்கிற தருணத்தில் வாழ்க்கையை தருகிற மாதிரியான அந்த ஒட்டகத்தை அவன் பார்த்தான் என்று சொன்னால் அவனுடைய மகிழ்ச்சி எப்படி இருக்கும்? கழுத்தளவு ஒரு மனிதன் தண்ணீருக்குள்ளே மூழ்கி இருக்கிறான், இன்னும் கொஞ்சம் விட்டால் தன் வாழ்க்கை அவரோடு முடித்து விட போகிறது.
தன் வாழ்க்கையை பற்றி அவன் நிராசை அடைந்து விட்டான். கழுத்தளவு என்றிருந்தது வாயளவுக்கு வந்து விட்டது, மூக்களவுக்கு வந்து விட்டது, முடித்து விட்டது என்று தன் வாழ்க்கையை முடித்துக் கொள்ளக்கூடிய நிலைமையில் இருக்கிற ஒரு மனிதனை வாழ்க்கை நிராசையாகி வாழ்க்கை முடித்து விட்டது என்று தன் வாழ்க்கையை பற்றி நம்பிக்கை இல்லாத சூழ்நிலையில் இருக்கிற தண்ணீரில் மூழ்கி கொண்டிருக்கிற ஒரு மனிதனுக்கு ஒருவர் கை கொடுத்து தூக்கிவிட்டால் அந்த மனிதனுடைய உணர்வு எப்படி இருக்கும்? அந்த மனிதன் எவ்வளவு மகிழ்ச்சி அடைவான்? இதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற போது அந்த ஒட்டகத்தை காணுகிற அந்த மனிதன் அல்லாஹும்ம அந்த அப்தி வ அன ரப்புக் என்று சொல்வான். அல்லாஹும்ம அந்த அப்தி வ அன ரப்புக், அல்லாஹ்வே நீ என் அடிமை, நான் உன் எஜமானன். எதற்காக அப்படி சொல்லுகிறான்? சந்தோஷத்தில் நாம் வாயுடறி போய் சில வார்த்தைகளை சொல்வோம் அல்லவா? அல்லாஹ்விற்கு நன்றி பாராட்டுகிற அந்த மனிதர், அல்லாஹ்வை உணர்கிற அந்த மனிதர், அல்லாஹ்விற்கு நன்றி சொல்ல வேண்டிய அந்த மனிதர் சந்தோஷ மிகுதியால் என்ன சொல்லுகிறோம் என்றே தெரியாத அளவுக்கு சந்தோஷமா சந்தோஷத்தினுடைய நிலையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்குகிறார்கள். தான் சந்தோஷத்தில் என்ன சொல்லுகிறோம் என்பதை கூட புரிந்து கொள்ளாமல் அல்லாஹும்ம அந்த அப்தி, அல்லாஹ்வே நீதான் என்னுடைய இரட்சகன் என்று சொல்வதற்கு பதிலாக நீதான் என் அடிமை, நான் தான் உன் இரட்சகன் என்று சொல்லுகிற அளவுக்கு சந்தோஷமா இந்த சந்தோஷம் அடைகிறானே ஒரு மனிதன், இதை விடவெல்லாம் அல்லாஹ் சந்தோஷம் அடைகிறான். ஒரு மனிதன் இந்த நேரத்தில் படுகிற சந்தோஷம் இருக்கிறது, சந்தோஷம் மிகுதியால் தான் என்ன சொல்லுகிறோம் என்பதை கூட நிதானிக்கிற அளவுக்கு நிலைமை இல்லாத அளவு அவன் சந்தோஷம் அடைகிறானே, இதை விடெல்லாம் அல்லாஹ் சந்தோஷம் அடைகிறான். எதனால்? ஃபரஹல்லாஹு பித்தௌபத்தி அப்திஹி, ஒரு மனிதன் ஒரு அடியான் அல்லாஹ்விடத்தில் மீளுகிற போது அல்லாஹ் சந்தோஷம் அடைகிறான் என்று சொன்னால், அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்விடம் நாம் மீளுகிறோம் என்றால் அஸ்தக்ஃபிருல்லாஹ், அல்லாஹ்வே மன்னிப்பு கேட்கிறேன், வஅதூபு இலைக், உன் பக்கம் நான் மீண்டு வருகிறேன், இனிமேல் இந்த மாதிரியான காரியத்தை செய்வதில்லை என்று உணர்வுபூர்வமாக அல்லாஹ்வின்பால் மீண்டு விட்டால் அந்த அடியானுடைய உள்ள உணர்வை அல்லாஹ் எப்படி அங்கீகரிக்கிறான் பாருங்கள். அதற்கு அல்லாஹ் கொடுக்கிற வெகுமதியை பாருங்கள். அல்லாஹ்வுடைய சந்தோஷம் கிடைப்பதை விட ஒரு பாக்கியம் நமக்கு உலகத்தில் வேற ஏதாவது இருக்க முடியுமா? அல்லாஹ்வுடைய சந்தோஷம் நமக்கு கிடைத்து விட்டால், அல்லாஹ்வுடைய அன்பு பார்வை நமக்கு கிடைத்து விட்டால், அவருடைய அருளுக்கு நாம் ஆளாகி விடுகிறோம், பரக்கத்திற்கு நாம் ஆளாகி விடுகிறோம், அல்லாஹ்வுடைய உதவிகள் நமக்கு கிடைத்து விடுகிறது. ஆக தௌபாவிற்கு அல்லாஹ் ஆஃபர்களை கொடுக்கிறான், சிறப்புகளை கொடுக்கிறான். எத்தனை சிறப்புகளை திருமறை குர்ஆனில் தௌபாவுக்கு அல்லாஹ் சொல்லுகிறான் தெரியுமா அன்புக்குரியவர்களே? ஒரு மனிதனுடைய வெற்றியே தௌபாவில் தான் இருக்கிறது என்று சொல்கிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஓ விசுவாசிகளே, தூபு இலல்லாஹி ஜமீஅன் அய்யுஹல் முஃமினூன் லஅல்லகும் துஃப்லிஹூன் என்று வசனத்தில் சொல்கிறான். தூபு இலல்லாஹ், அல்லாஹ்வின் பக்கம் மீண்டு வாருங்கள், தவறுகளை விட்டு மீண்டு வாருங்கள், எல்லோருமாக வாருங்கள், லஅல்லகும் துஃப்லிஹூன், நீங்கள் வெற்றி அடையலாம். இம்மையிலும் உங்களுக்கு வெற்றி அதுதான் இருக்கிறது, ஆகிரத்திலும் உங்களுக்கு வெற்றி அதுதான் இருக்கிறது. மொத்தத்தில் வெற்றி வேண்டுமா? பாவத்தை விட்டு மீண்டு விடுங்கள். புகை பிடிக்கிற பழக்கம் உங்களிடத்தில் இருக்குமே ஆனால் இந்த ரமலான் முதற்கொண்டு அல்லாஹ்வே இவ்வளவு காலம் நான் செய்து வந்த இந்த பழக்கத்தை, இந்த தீய பழக்கத்தை இந்த ரமலான் முதற்கொண்டு நான் விட்டு விடுகிறேன். பகல் நேரங்களில் நீ கூடாது என்று சொன்னதற்காக உணவை துறந்தேன், குடிபானங்களை துறந்தேன், இன்னவர சுகங்களை துறந்தேன். இதையெல்லாம் உனக்காக செய்த நான், இப்போது நீ ஒருவன் இருக்கிறாய், என்னை கண்காணிக்கிறாய், கணக்கெடுக்கிறாய், உன்னுடைய மாணவர்கள் என்னை கவனிக்கிறார்கள் என்பதை நான் உணர்கிறேன். ரஹ்மானே, அரிய அற்பகால இந்த வாழ்க்கையில் உனக்காக நான் இதை துறக்கிறேன் ரஹ்மானே என்று சொல்லி இந்த ரமலானில் நாம் முடிவெடுத்தால் எல்லா வெற்றிக்கும் அது வழிவகை செய்கிறது. துன்யாவுடைய ஆகிரத்துடைய வெற்றிகளுக்கு அது வழிவகை செய்கிறது. மாத்திரமல்ல, அல்லாஹ் முஃமின்கள் என்றும் முஃமின்களோடு சம்பந்தப்பட்டவர்கள் என்றும் அல்லாஹ் சான்று கொடுக்கிறான். நலீன தாபு வஅஸ்லஹு வஅத்தஸமு பில்லாஹ் வஅഖலஸு தீனஹும் லில்லாஹ், யார் தௌபா செய்து மீண்டு தன் வாழ்க்கையை சீர்திருத்தி அல்லாஹ்வே என்று ஒரேபடியாக அல்லாஹ்வை பற்றி பிடித்து அவர்கள் தன்னுடைய கொள்கை தீனை அல்லாஹ்விற்காக இஹ்லாஸாக மாற்றி உல தூய்மையான முறையில் மார்க்கத்தை கடைபிடித்து யார் வாழ்கிறார்களோ,
திருந்தி வாழுகிறார்களோ, பாவத்திலிருந்து மீண்டு வாழுகிறார்களோ, உலாயிக மஅல் முஃமினீன், அவர்கள் எல்லாம் முஃமின்களை சார்ந்தவர்கள். அவர்களுக்கு அல்லாஹ் மகத்தான பரிசுகளை தயார் செய்து வைத்திருக்கிறான். அவர்கள் எல்லாம் முஃமின்கள் என்று அல்லாஹ் சான்று வழங்குகிறான். முஃமின்களுடைய பட்டியலில் நாளை மறுமை நாளில் இடம் பெறுவார்கள் என்று அல்லாஹ் சான்று வழங்குகிறான் என்று சொன்னால், அல்லாஹ்வின் நாம் மீண்டால் அல்லாஹ் நமக்கு வழங்கக்கூடிய சான்று இது. மாத்திரமல்ல, யதூபுயக் கைரல் லஹும், அவர்கள் மீண்டு வருவார்களே ஆனால் அது அவர்களுக்கு கைராக இருக்கும் என்று வசனத்தில் சொல்லுகிறான். தௌபாவுடைய பலனாக அது உங்களுக்கு பல வகையில் நல்லது என்று சொல்லுகிறான். கைரல் என்பது அவர்களுக்கு சிறந்ததாக அமையும். அது பல கைர்கள் இருக்கிறது. மனதை கட்டுப்படுத்தி அந்த சுகங்கள் எதில் பழகி இருக்கிறோமோ அந்த சுகங்களை விட்டு விலகுவது என்பது மனம் இடம் கொடுக்காது. இது ஒரு சிறிய தவறு தானே, குற்றம் தானே, உலகத்தில் என்னவெல்லாம் நடக்கிறது என்று கற்பனை செய்து அதிலேயே மூழ்கி கொண்டிருக்காமல் சற்று சிரமமாகத்தான் இருக்கும். மனதை வளைத்து இறைவனுக்காக அடக்கி மனதை கட்டுப்படுத்தி தூய்மைப்படுத்தி அதிலிருந்து மீட்டெடுக்க நாம் முயன்றால் சில அற்ப சுகங்களை நாம் துறக்க வேண்டியது இருக்கும். அல்லாஹ்விற்காக அதை நாம் திறந்து விட்டோம் என்று சொன்னால் அதில் இருக்கிற கயிறு அல்லாஹ்விற்கு தான் தெரியும், நமக்கு தெரியாது எந்த வகையில் அதில் கயிறு இருக்கிறது என்று. எனவே அந்த கயிறு இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லுகிறான். மாத்திரமல்ல, யார் தௌபா செய்யவில்லையோ அவர்களை அநியாயக்காரர்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அநியாயக்காரர்களை சார்ந்தவர்கள் அவர்கள் தான் அநியாயக்காரர்கள். வமல்லம் யதுப், யார் செய்கிற தவறுகளை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்களோ, மீளாமல் இருக்கிறார்களோ, வமல்லம் யதுப், யார் மீளவில்லையோ, ஃபஉலாயிக ஹுமுல் ஸாலிமூன், ஃபஉலாயிக ஹுமுல் ஸாலிமூன், அவர்கள் தான் அநியாயக்காரர்கள். அநியாயக்காரர்களுடைய பட்டியலில் சேராமல் இருக்க வேண்டுமா? அநியாயக்காரர்கள் அவர்களே தான் அல்லாஹ் சொல்கிறான். அப்படியானால் அநியாயக்காரர்களுடைய முக்கிய குணங்களில் ஒன்று அவன் செய்கிற தவறில் தொடர்ந்து இருந்து கொண்டே இருப்பான். அதே நேரத்தில் முத்தகீகளை பற்றி சொல்லுகிற போது அல்லதீன யுன்ஃபிகூன ஃபிஸ்ஸர்ராஇ வல்-ضراء வல்-காதிமீன al-கைத வல்-ஆஃபீன அன்-நாஸ், அதை தொடர்ந்து அல்லாஹ் சொல்லுகிற போது அல்லதீன இதா ஃபஅலு ஃபாஹிஷத்தன் அவ் ظلموا அன்ஃபுஸஹும் தக்கரல்லாஹ், ஏதாவது அநியாயங்கள் செய்து விட்டால் தக்கரல்லாஹ், அல்லாஹ்வை குறித்த சிந்தை அவர்களுக்கு வந்து விடுகிறது. வதக்கரல்லாஹ், அல்லாஹ்வை பற்றி அவர்கள் சிந்திக்கிறார்கள். ஃபஸ்தக்பரு லிதுனூபிஹிம், அவர்கள் தங்களுடைய பாவத்திற்காக அல்லாஹ்விடத்தில் உடனே மன்னிப்பு தேடுகிறார்கள் என்று வேறு வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான். வல்லதீன இதா ஃபஅலு ஃபாஹிஷத்தன் அவ் ظلموا அன்ஃபுஸஹும் தக்கரல்லாஹ் ஃபஸ்தக்பரு லிதுனூபிஹிம், தங்களுடைய குற்றத்திற்காக அவர்கள் அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்கிறார்கள். وَمَن يَغْفِرُ الذُّنُوبَ إِلَّا اللَّهُ, அல்லாஹ்வை தவிர மன்னிக்க யார் இருக்கிறார்கள்? وَلَمْ يُصِرُّوا عَلَى مَا فَعَلُوا, செய்கிற அந்த தவறில் செய்கிற அந்த பாவத்தில் அவர்கள் தொடர்ந்து இருப்பதில்லை. وَهُمْ يَعْلَمُونَ, அறிந்து கொண்டு. புகைப்பிடித்தல் தவறு என்பது தெரியும், வட்டி வாங்குதல் தவறு என்பது தெரியும், வியாபாரத்தில் இது மாதிரியான ஈடுபாடுகள் கூடாது என்பது தெரியும். இவ்வாறு அந்த பாவத்தினுடைய விபரீதங்களை அல்லது இஸ்லாமிய விதிப்படி இது கூடாது என்பதை தெரிந்து கொண்டே ஒரு தவறில் தொடர்ந்து இருப்பவர்கள் முத்தகிகள் அல்ல. முத்தகிகளாக நீங்கள் இருக்க வேண்டுமா? தவறு என்று தெரிந்தால் விலகுங்கள். தவறு என்று தெரிந்தால் நீங்கள் முத்தகிகளாக, தவறு என்று தெரிந்து நீங்கள் விலகினால் முத்தகிகளாக மாறிவிடுகிறீர்கள். தெரிந்துமே உலகம் அப்படித்தான் இப்படித்தான் வாழ்ந்தாக வேண்டும், இல்லை என்றால் வாழ முடியாது என்றெல்லாம் நியாயங்களை கற்பித்து அதிலேயே தொடர்ந்து இருப்பானே ஆனால் அவன் முத்தகி அல்ல, அவன் விசுவாசி அல்ல, இறையச்சம் உள்ளவர் அல்ல. இறையச்சம் உள்ளவராக இருந்தால் வலம் யுஸ்ரு அலா மா ஃபஅலு வஹும் யஅலமூன், அது பாவம் என்று தெரிந்து கொண்டே தொடர்ந்து அதில் இருக்க மாட்டான் என்று அல்லாஹ் திருமறையில் சொல்லுகிறான். அதுவர அல்லாஹ்வுடைய அன்பை பெற வேண்டுமா? நீ தௌபா செய்து மீண்டு வந்தால் மன்னிக்கிறேன் என்பது மாத்திரமல்ல, தௌபா செய்தால் சரி மன்னிக்கிறேன் என்றாலே பெரிய கிருபை, பெரிய அருள், ரஹ்மத், அதுவே ரஹ்மத். அதையும் தாண்டி அல்லாஹ் இவ்வளவு ஆஃபர்கள் செய்கிறான், முடியவில்லை, மேலும் அல்லாஹ்வுடைய அன்பு கிடைக்க அது காரணமாக இருக்கிறது. அல்லாஹ் யுஹிப்பு தவ்வாபீன், யார் பாவங்களை உணர்ந்து அதிலிருந்து மீண்டு வருகிறார்களோ அவர்களை அல்லாஹ் விரும்புகிறான், அல்லாஹ் நேசிக்கிறான், அல்லாஹ்வுடைய அன்பு கிடைக்கிறது. அல்லாஹ் யுஹிப்பு தவ்வாபீன வ யுஹிப்புல் முத்தத்தஹிரீன்.
உடலாலும் உள்ளத்தாலும் தூய்மை அடைந்து அல்லாஹ்வினால் மீண்டு வரக்கூடிய தவ்வாபீன்களை அல்லாஹ் நேசிக்கிறார். அல்லாஹ்வுடைய அன்பு கிடைப்பதற்கு தௌபா என்பது காரணமாக இருக்கிறது. வேறு வசனத்தில் அல்லாஹ் வேற என்ன ஆஃபர் செய்கிறான்? நல்ல வாழ்க்கை இந்த துன்யாவில் எனக்கு அமைய வேண்டுமா? நல்ல வாழ்க்கை உனக்கு இந்த துன்யாவில் கிடைக்க வேண்டுமா? பாவத்திலிருந்து மீண்டு வா என்றுதான் அல்லாஹ் சொல்கிறான். வாரிஸ்தக்ஃபிரு ரப்பக்கும், ரப்பிடத்தில் தௌபா செய்யுங்கள், ரப்பிடத்தில் பாவ மோசனம் கேளுங்கள், பாவ மன்னிப்பு கேளுங்கள், இஸ்திக்பார் செய்யுங்கள். சும்ம தூபு இலைஹி, அந்த அல்லாஹ்விடத்திலேயே மீண்டு விடுங்கள். அவ்வாறு நீங்கள் செய்தால் யுமத்திஉக்கும் மதாஅன் ஹஸனா, நல்ல சுகபோகமான வாழ்க்கையை அல்லாஹ் உங்களுக்கு அனுபவிக்க தருவான். யுமத்திஉக்கும் மதாஅன் ஹஸனா, நல்ல சுகங்களை அல்லாஹ் உங்களுக்கு அனுபவிக்க தருவான். எதுவரைக்கும்? இலா அஜலின் முஸம்மா, குறிப்பிட்ட காலம் வரைக்கும் இந்த துன்யாவில் சுகங்களை அல்லாஹ் அனுபவிக்க செய்வான். எதற்கு அல்லாஹ் ஆஃபர் செய்கிறான்? நீ திருந்தி மன்னிப்பு கேட்டு இனிமேல் செய்ய மாட்டேன் என்ற ஒரு காரியத்தை முடிவெடுத்து மனதை கட்டுப்படுத்தி வளைத்து அல்லாஹ்வின் பால் நீ கொண்டு வருவதாக இருந்தால், தவறிலிருந்து நீ மீண்டு விடுவதாக இருந்தால், அல்லாஹ் உனக்கு என்ன வாக்களிக்கிறான்? யுமத்திஉக்கும் மதாஅன் ஹஸனா, அல்லாஹ் உனக்கு நல்ல சுகங்களை அனுபவிக்க செய்வான். இலா அஜலின் முஸம்மா, குறிப்பிட்ட காலம் வரைக்கும் இந்த துன்யாவில் உனக்கு சுகங்களை அல்லாஹ் அனுபவிக்க தருவான். வயுத்தி குல்லதி ஃபத்லின் ஃபத்லா, ஃபத்லுடையவர்களுக்கு அருள் கொடுக்கப்பட வேண்டியவர்களுக்கு அந்த ஃபத்லுடையவர்களுக்கு அதற்குரிய ஃபத்லை அல்லாஹ் வழங்கி விடுவான் என்று தொடர்ந்து அல்லாஹ் ஜல்லஷானஹு சொல்லி தருகிறான். மட்டுமல்ல, பாவத்திலிருந்து நீ மீண்டு வந்தால் இருக்கிற மனிதர்களே நீ தனித்து விளங்குகிறாய். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களா இல்லையா? அல்லாஹ் திருமறையில் இதைத்தான் சொல்கிறான், இன்னமத் தௌபத்து அலல்லாஹி லில்லதீன யஅமலூன ஸூஅ பிஜஹாலா, யார் அறியாமையில் ஒரு பாவத்தை செய்தவனே, ஐயோ செய்து விட்டேனே, அல்லாஹ்வே செய்து விட்டேனே, அல்லாஹ்வே இந்த பாவம் நான் செய்யக்கூடாதாயிட்டே, நான் ஒரு முஸ்லிம் ஆயிட்டே, நான் தொழக்கூடியவன் ஆயிட்டே என்று உணர்ந்து கொண்டு அந்த பாவத்திலிருந்து ஒரு மனிதன் அறியாமையினால் செய்துவிட்டு அல்லது நிர்பந்தத்தால் செய்துவிட்டு அல்லது ஒரு சூழ்நிலைக்கு அகப்பட்டு செய்துவிட்டு அதிலிருந்து அந்த பாவத்தை குற்ற உணர்ச்சியோடு விலகிக் கொண்டால் அவனுக்கு கண்டிப்பாக தௌபா இருக்கு. அவனுக்குத்தான் நான் தௌபாவை கொடுப்பேன், அவனுக்குத்தான் பாவ மன்னிப்பை நான் வழங்குவேன் என்று அல்லாஹ் திருமறையில் சொல்கிறான். ஆக பாவங்கள் அழிக்கப்படும் என்பதற்குரிய வாக்களிப்பு அங்கே இருக்கிறது. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனிதர்களுடைய பொதுவான இயல்புத்தன்மை என்ன என்பதை சொல்லிவிட்டு இந்த இயல்புத்தன்மையிலிருந்து சற்று வேறுவிட்டு தனித்து விளங்குகிறவர்கள் யார் என்பதை சொல்லுகிற போது, குல்லு பனி ஆதம கத்தாஊன், ஆதமுடைய பிள்ளைகள் எல்லோருமே, ஆதமுடைய மக்கள் எல்லோருமே இந்த இயல்புடையவர்கள், தவறு செய்கிற இயல்புடையவர்கள் தான். சிறந்தவர்கள் யார் தெரியுமா? தனித்து விளங்குகிறவர்கள் யார் தெரியுமா? அத்தவ்வாபூன், செய்து விட்டேனே ரஹ்மானே, இனிமேல் செய்ய மாட்டேன் என்று அது தவறு என்று உணர்கிற போது விலக வேண்டும் என்கிற மனநிலை உடைத்தவர்களாக இருக்கிறார்களே. மனம் ஆர்ப்பரிக்கிறது, குற்ற உணர்வால் அது துடிக்கிறது. அல்லாஹ்வே நான் இதை செய்து விட்டேனே, எனக்கு அது கூடாதாயிற்று, உன் அன்புக்கு நான் உழைக்கிறேன், உன் அன்புக்காக நான் அமல்கள் செய்கிறேன், நான் மறுமையினுடைய வெற்றிக்காக பாடுபடுகிறேன், இத்தகைய நான் இந்த மாதிரியான குற்றங்களை செய்து விடுகிறேனே என்பதை உணர்ந்து அதிலிருந்து விலகுகிற போது அவன் ஹைருல் ஹத்தாயின், மனிதர்களில் சிறந்தவர்களாக, மனிதர்களில் தனித்து விளங்கக்கூடியவனாக அவன் மாறிவிடுகிறான். மற்றொரு ஹதீஸில் சொல்லுகிற போது அத்தாயிபு கமல்லா தம்பலஹு, பாவமே செய்யாத மனிதனாக மாறிவிடுகிறான். பாவத்திலிருந்து மீண்டு விட்டார் என்று சொன்னால் இனிமே செய்வதில்லை என்று ஒரு முடிவெடுத்தால் கண்டிப்பாக அதை அந்த மனதை கட்டுப்படுத்தி கடைசி வரையிலும் அதை கொண்டு செல்வது என்பது சிரமமான விஷயம்தான். அது மனம் சீக்கிரமெல்லாம் இடம் கொடுப்பதில்லை. எதற்காக அர்ப்பணிக்க வேண்டும், தியாகம் செய்ய வேண்டும், கட்டுப்படுத்த வேண்டும். அதை செய்வதற்கு அல்லாஹ் கொடுக்கிற வெகுமதிதான் கமல்லா தம்பலஹு, பாவமே இல்லாதவரை போல அல்லாஹ் அவனை ஆக்கி விடுகிறான். குற்றமற்றவனாக அல்லாஹ் மாற்றி விடுகிறான். பாவம் செய்யாத மனிதனாக அல்லாஹ் ஆக்கி விடுகிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். மேலும் ஒரு வசனத்தில் அல்லாஹ் சொர்க்கம் உட்பட பல ஆஃபர்களை இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான். என்ன? யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஓ ஈமான் கொண்டவர்களே, தூபு இலல்லாஹி தௌபத்தன் நஸூஹா, நீங்கள் அல்லாஹ்விடத்தில் உளப்பூர்வமாக தௌபா செய்து மீண்டு விடுங்கள். அஸா ரப்புக்கும் அன் யுகஃபிர அன்கும் ஸய்யிஆத்திக்கும். முதல் ஆஃபர் என்ன? அஸா ரப்புக்கும் அன் யுகஃபிர அன்கும் ஸய்யிஆத்திக்கும். நீங்கள் செய்கிற ஸய்யிஆத்துகளை, நீங்கள் செய்கிற பாவங்களுக்கு அந்த தௌபாவை அல்லாஹ் பரிகாரங்களாக மாற்றி விடுகிறான். கஃபாராவாக
நீங்கள் செய்கிற தௌபா இருக்கிறதே, நீ 10 வருடங்களாக 15 வருடங்களாக ஒரு தவறை பழகி இருக்கிறாய், அல்லது 30 வருடங்களாக 40 வருடங்களாக கூட ஒரு தவறை நாம் செய்து வரலாம். அதை தவறு என்று உணர்ந்து அற்ப உலகில் இதை தியாகம் செய்தால் என்ன என்று ஒரு முடிவெடுத்து நீ மாறிவிட்டால் இதுவரையிலும் நீ செய்து வந்த குற்றங்களுக்கு அல்லாஹ் அதை கஃபாராவாக மாற்றி விடலாம். இன்னொன்று அடுத்த ஆஃபர் என்ன? வயதுலிக்கும் ஜன்னாத்தின் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார், கீழே நதிகள் ஓடிக்கொண்டிருக்கிற சொர்க்கத்தில் அல்லாஹ் உங்களை நுழைய செய்வான். எதற்கு அல்லாஹ் ஆஃபர் செய்கிறான்? தூபு இலல்லாஹ் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான். அல்லாஹ்விடம் மீண்டு வாருங்கள், தவறிலிருந்து மீண்டு வாருங்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் இதையெல்லாம் சொல்லுகிறான். உங்களை அல்லாஹ் கீழே நதியில் ஓடிக்கொண்டிருக்கிற சொர்க்கத்தில் அல்லாஹ் நுழைய செய்வான். மற்றும் யௌமலா யுஸில்லாஹு நபிய்ய வல்லதீன ஆமனூ, சொர்க்கத்தில் எப்போது நீங்கள் நுழைவீர்கள் தெரியுமா? அல்லாஹ் நபியையும் நபியோடு விசுவாசம் கொண்டவர்களாக இருக்கிற மக்களையும் இழிவுபடுத்த மாட்டானே, கேவலத்திற்கு ஆளாக்க மாட்டானே. அவருடைய பாவங்களை எடுத்து சொல்லி உலக மக்கள் ஆதிபிதா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதற்கொண்டு கியாமத் நாள் வரையிலும் பிறக்க இருக்கிற மனிதர்கள் எல்லாம் ஒன்று கூடி இருக்கிற அந்த மஹ்ஷர் மைதானத்தில் உங்களுடைய குற்றங்கள் எடுத்து பரிசீலிக்கப்பட்டு கேவலப்படுத்தப்படுகிற நிலையாக அந்த நாள் இருக்காதே, அந்த நாளில் அல்லாஹ் சொர்க்கத்திற்குள்ளே உங்களை கொண்டு செல்வார். அப்படியானால் நீங்கள் பாவத்திலிருந்து மீளுகிற போது நாளை மறுமையுடைய கேவலத்திற்கு நீங்கள் ஆளாக மாட்டீர்கள். ரப்பனா லா துஹ்ஸினா, யா அல்லாஹ் எங்களை கேவலப்படுத்தி விடாதே. பிரத்யேகமாக கேவலம் என்று சொன்னால் உலகத்தில் சமகாலத்தில் நம்முடைய பகுதியில் வாழுகிறவர்கள் நம்முடைய குற்றங்களை தவறுகளை மானத்தை இழக்கக்கூடிய ஒரு காரியத்தை செவியேற்று விட்டால் அது தன்மான பிரச்சனையாக மிகுந்த கேவலமான தலைகுனிவாக நாம் எடுத்துக் கொள்கிறோம். ஆனால் அதை விடவெல்லாம் நாளை மறுமை நாளில் அல்லாஹ்வுடைய மஹ்ஷர் மைதானத்தில் எல்லோரும் ஒன்று கூடி இருக்கிற அந்த நேரத்தில் நம்முடைய ஒரு குற்றம் குறித்து பரிசீலிக்கப்படுமானால் பேசப்படுமானால் அன்புக்குரியவர்களே, உலகத்தில் எல்லோரும் நிற்கக்கூடிய அந்த நேரத்தில் இருக்கிற கேவலம் இருக்கிறது, அதை போல கேவலம் இல்லை. அதனால் தான் நபிமார்கள் அல்லாஹ்வே அந்த நாளில் எங்களை கேவலப்படுத்தி விடாதே, எங்களை இழிவுக்கு ஆளாக்கி விடாதே என்று பிரத்யேகமாக பிரார்த்தனை செய்கிறார்கள். எனவே தௌபா செய்து மீண்டு விட்டால் நபிமார்களும் குறிப்பாக இந்த நபி முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவருடைய சஹாபாக்களும் அவரோடு ஈமான் கொண்டவர்களும் எல்லாம் கேவலப்படுத்தப்படாத அந்த நாளில் உனக்கு கேவலம் இருக்காது, உனக்கு சொர்க்கம் கிடைக்கும், உனக்கு கேவலம் இருக்காது என்பதை அல்லாஹ் அந்த வார்த்தையின் மூலமாக நமக்கு வெளிப்படுத்துகிறான். ஆக தௌபா செய்தால் மீண்டு விட்டால் இந்த துன்யாவிலேயே பாவத்திலிருந்து நம்மை மீட்டெடுத்துக் கொண்டால் இனிமேல் செய்வதில்லை என்ற முடிவுக்கு நாம் வந்தால் நாளை மறுமை நாளில் அல்லாஹ் ஹிஸி என்று சொல்லப்படுகிற கேவலத்திலிருந்து நம்மை காப்பாற்றி விடுகிறான் என்பதையும் அல்லாஹ் ஆஃபர் செய்கிறான். அடுத்ததாக நூறுஹும் யஸா பைன ஐதீஹிம் வ பிஐமானிஹிம், நூறுஹும் யஸா பைன ஐதீஹிம் வ பிஐமானிஹிம், பிரகாசம் அவர்களுக்கு முன்னாலும் அவர்களுக்கு பின்னாலும் அவருடைய வலப்புறங்களிலும் பிரகாசங்கள் பறந்து விரிந்து காணப்படும். பிரகாசங்கள் ஆங்காங்கே அவர்களுக்கு விசாலமாக பிரகாசங்கள் காணப்படும். இசா ஒளி வீசிக் கொண்டிருக்கும், அவர்களுக்கு முன்னாலும் வலப்பக்கங்களிலும் பிரகாசம் ஒளி வீசிக் கொண்டிருக்கும். சொல்லுவார்கள் எப்போதும் ரப்பனா அத்மிம் லனா நூரனா, அல்லாஹ்வே எங்களுடைய இந்த பிரகாசத்தை இன்னும் இன்னும் எங்களுக்கு அதிகப்படுத்தி பரிபூர்ணப்படுத்தி தருவாயாக. வக்ஃபிர் லனா வக்ஃபிர் லனா, அல்லாஹ்வே எங்களை மன்னித்து தருவாயாக. இன்னக அலா குல்லி ஷைஇன் கதீர், அல்லாஹ்வே நீ எல்லாவற்றின் மீதும் ஆற்றல் உள்ளவனாக இருக்கிறாய், எங்களை மன்னித்து விடு என்று சொல்லி அல்லாஹ்விடத்தில் அவர்கள் சொல்லுவார்கள். ஆக எவ்வளவு விஷயங்களை அல்லாஹ் ஆஃபர் செய்கிறான். ஒரு வசனத்தில் தௌபா செய்வதற்கு அல்லாஹ் எவ்வளவு விஷயங்களை ஆஃபர் செய்கிறான் பாருங்கள். நாம் மீண்டு விட்டால் அல்லாஹ்விற்கு நமக்குத்தானே அது, நமக்குத்தானே சந்தோஷம். அல்லாஹ் மன்னித்து விட வேண்டும், அவ்வளவுதானே. மன்னிப்பதையும் மீறி மன்னிப்பதையும் தாண்டி அல்லாஹ் இவ்வளவெல்லாம் சொல்லுகிறான் என்று சொன்னார். அன்புக்குரியவர்களே, இன்னும் நாம் மீள மாட்டோம், அப்படித்தான் இருப்போம் என்று சொல்லி நம் மனதிற்குள்ளே ஒரு முடிவெடுத்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நம்ம எத்தனை பேர் இருந்து கொண்டிருக்கிறோம். இதையெல்லாம் இறைவனுடைய அருளாக நாம் புரிந்து கொண்டால் பாவத்தில் நீடித்து நம்மால் இருக்க முடியுமா? நாம் ஒரு முடிவுக்கு வர வேண்டும் என்கிற சிந்தனையின்பால் தூண்டுகிற வசனங்கள் அல்லவா இது. இனிமேல் இப்படி வாழக்கூடாது, நாம் கட்டுப்பாடு உள்ளவர்களாக வாழ வேண்டும். எப்படியெல்லாம் வாழ்ந்த சஹாபாக்கள் தௌபா செய்து மீண்டு
இருந்து வரவில்லையா? தலைகீழாக தங்களுடைய வாழ்க்கையை மாற்றவில்லையா? மாற்றியது இந்த இஸ்லாம் தானே, மாற்றியது இந்த குர்ஆன் தானே. அவர்களை மாற்றி அமைந்தது அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிகாட்டுதல் பேரில் அல்லாஹ் ஹிதாயத் கொடுத்தவர்கள் மாறவில்லையா? மாற வேண்டும் என்று முடிவெடுத்தால், எந்த நிலையில் இருந்தாலும் மனம் மாறினால், மனதை பக்குவப்படுத்தினால் மாற முடியும். இது போன்ற ஆஃபர்கள், இது போன்ற வசனங்கள் தானே சஹாபாக்களுடைய மனங்களை மாற்றி அவர்களை பாவத்திலிருந்து மீட்டெடுத்திருக்கிறது. எனவே இது போன்ற வசனங்களை நாம் உள்ளார புரிந்து கொண்டு அதை மனதில் நிறுத்திக் கொண்டு ஒரு முடிவுக்கு இந்த ரமலான் முதல் கொண்டு நாம் வர வேண்டும். மாத்திரமல்ல, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல சமூகத்திற்கு கஷ்ட காலங்களை, சோதனை காலங்களை ஏற்படுத்திய அந்த நேரத்தில் குறிப்பாக நூஹ் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சமூகமும் யூனுஸ் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சமூகமும் சிக்கலில் அகப்பட்டிருக்கிற அந்த நேரத்தில் துன்யாவில் விமோசனம் வேண்டும் என்று சொன்னால் அதற்கு தௌபாவை தான் சொல்லுகிறார். தௌபா செய்கிற போது விமோசனம் கிடைக்கும். தௌபாவுடைய பலனாக துன்யாவில் ஏற்படுகிற கஷ்டங்கள் நீங்குவதற்கு கூட தௌபா வழிவகை செய்கிறது என்று அல்லாஹ் பல சமூகத்திற்கு சொல்லி இருக்கிறான். குறிப்பாக நூஹ் நபி அலைஹிஸ்ஸலாம் 950 ஆண்டுகள் பிரச்சாரம் செய்கிறார்கள். பெரும் மாற்றங்கள் எதையும் காண முடியவில்லை. அந்த சமூகத்திற்கு அல்லாஹ் ஒரு சிரமத்தை ஏற்படுத்துகிறான். தண்ணீர் பற்றாக்குறை ஏற்படுகிறது, வறட்சி ஏற்படுகிறது, வெயிலுடைய உக்கிரம் தாண்டவமாடுகிறது, மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகிறார்கள். அந்த நேரத்தில் நூஹ் நபி அலைஹிஸ்ஸலாம் அந்த மக்களுக்கு சொன்ன விஷயத்தை அல்லாஹ் திருமறையில் சொல்லித் தருகிறான். குல் தஸ்தக்ஃபிரு ரப்பக்கும், குல் தஸ்தக்ஃபிரு ரப்பக்கும். நான் சொன்னேன், இஸ்தக்ஃபிரு ரப்பக்கும், பாவம் மன்னிப்பு அல்லாஹ்விடத்தில் நீங்கள் கேளுங்கள். இஸ்தக்ஃபிரு ரப்பக்கும், அல்லாஹ்விடத்தில் பாவமோசனம் கேளுங்கள். இனிமேல் அப்படி செய்ய மாட்டோம் என்று திருந்தி வாருங்கள். இஸ்தக்ஃபிரு ரப்பக்கும் இன்னஹு கான கஃபாரா, அல்லாஹ் மன்னிக்க கூடியவனாக, மிக மிக மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான். அவ்வாறு நீங்கள் செய்தால் துன்யாவில் ஏற்பட்டிருக்கிற வறட்சிகள் நீங்கும், வெயிலுடைய உக்கிரங்கள் தணியும். உங்களுக்கு அல்லாஹ் வேண்டிய யுர்சில் ஸமா அலைக்கும் மித்ராரா, வானத்திலிருந்து மழைகளை கொட்டோ விட்டு அல்லாஹ் கொட்டுவான். தண்ணீர் பற்றாக்குறை நீங்கும், வறட்சிகள் நீங்கும். மழை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறீர்களே, ஏன் மழை பெய்யாமல் இருக்கிறது? பாவங்கள் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. லஹல் ஃபஸாது ஃபில் பர்ரி வல் பஹர், எல்லா இடங்களிலும் குழப்பங்கள் பள்ளி பெருகி காணப்படுகிறது. அனாச்சாரங்களும் கலாச்சார சீரழிவுகளும் பெருகி காணப்படுகிற காரணத்தினால் தான் மழை பொழியாமல் இருந்து கொண்டிருக்கிறது. எனவே தௌபா செய்து மீண்டு வாருங்களே. யுர்சில் ஸமா அலைக்கும் மித்ராரா, அல்லாஹ் வானத்திலிருந்து உங்களுக்கு மழை கொட்டோ விட்டு கொட்டி தருவாரே, மழை பெய்யுமே. தௌபா செய்து மீண்டு வாருங்களே. தௌபாவுக்கு அல்லாஹ் என்ன ஆஃபர் செய்கிறான்? நீ திரும்பி வந்தால் உலகத்தில் வறட்சி இருக்காது, மழை இல்லை என்ற பஞ்சம் இருக்காது, தண்ணீர் பற்றாக்குறை ஏற்படாது. மாத்திரமல்ல, வயந்திதுக்கும் பி அம்வாலின் வபனீன், வயந்திதுக்கும் பி அம்வாலின் வபனீன், அல்லாஹ் உங்களுக்கு பிள்ளை செல்வங்களையும் செல்வங்களையும் பொருள் செல்வங்களையும் தந்துதவுவான். தௌபா செய்யுங்கள், இஸ்திக்பார் செய்யுங்கள். நபி அலைஹிஸ்ஸலாம் சமூகத்தை அழைக்கிறார்கள், வாருங்களே தௌபா செய்யுங்களே, பாவத்திலிருந்து மீளுங்களே. மழை பெய்யுமே, மழை பெய்வது மாத்திரமல்ல, செல்வங்களை அல்லாஹ் உங்களுக்கு தருவான், பிள்ளை செல்வங்களை அல்லாஹ் உங்களுக்கு தருவான். வயஜஅலக்கும் ஜன்னாத்தின், வறட்சியாக காணப்படுகிற இந்த பிரதேசத்தை அல்லாஹ் செழிப்பான பகுதிகளாக, தோட்டங்களாக, பூந்தோட்டங்களாக, பூங்காக்களாக அல்லாஹ் மாற்றி தருவான். வயஜஅலக்கும் அன்ஹாரா, நதிகளை, வறண்டு கிடக்கிற நதிகளை அல்லாஹ் ஓடக்கூடிய ஆறுகளாக, நதிகளாக அல்லாஹ் மாற்றி தருவான். வாருங்கள் தௌபா செய்யுங்கள், இஸ்திக்பார் செய்யுங்கள் என்று நூஹ் நபி அலைஹிஸ்ஸலாம் அந்த சமூகத்தை அழைத்தார்கள் என்பதை திருமறையுடைய வசனம் சொல்லுகிறது. ஆக நீ தௌபா செய்தால் துன்யாவில் அல்லாஹ் தருகிற சிறப்புகள், பஞ்சங்கள் நீங்கும், வறட்சிகள் நீங்கும், செல்வங்கள் கிடைக்க வேண்டியவர்களுக்கு, சம்பந்தப்பட்ட தௌபா செய்தவர்களுக்கு பிள்ளை செல்வமா பிள்ளை செல்வம் தருகிறான், பொருள் செல்வமா பொருள் செல்வம் தருகிறான். தோட்டங்களை, பிரகாசமான பசுமையான பூங்காக்களை அல்லாஹ் ஏற்படுத்தி தருகிறான். செழிப்பான பகுதிகளை வாழ செய்வான். உங்களுடைய பகுதியை அல்லாஹ் செழிப்பாக்கி தருவான். இதெல்லாம் தௌபாவுக்கு அல்லாஹ் கொடுக்கிற சிறப்புகள், ஆஃபர்கள். மட்டுமல்ல அன்புக்குரியவர்களே, நாம் செய்கிற தௌபாவினால் மலக்குகள் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்கிறார்கள். அல்லாஹ்விடத்தில் மலக்குகள் பிரார்த்தனை, நாம் தௌபா செய்தால் மலக்குகள் அல்லாஹ்விடத்தில் ரெக்கமெண்ட் செய்கிறார்கள். அதையும் அல்லாஹ் திருமறையில் சொல்கிறார்.
அல்லதீன யஹ்மிலூனல் அர்ஷ வ மன் ஹவ்லஹு, எவர்கள் அர்ஷை சுமந்து கொண்டிருக்கிறார்களோ அந்த மலக்குகள், அவர்களோடு சுற்றி இருக்கிறார்களே அந்த அர்ஷை சுற்றி இருக்கிறார்களே அந்த மலக்குகள், யுஸப்பிஹூன பிஹம்தி ரப்பிஹிம், நேரத்தில் அல்லாஹ்வுடைய ஹம்தை சொல்லி அல்லாஹ்வுடைய புகழை சொல்லி அவர்கள் துதிபாடிக் கொண்டிருக்கிறார்கள். வயுமினூன பிஹி, அல்லாஹ்வை விசுவாசம் கொண்டவர்களாக இருக்கிறார்கள். வயஸ்தக்ஃபிரூன லில்லதீன ஆமனூ, யார் விசுவாசம் கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்காக பாவ மன்னிப்பிற்காக இஸ்திக்ஃபார் செய்து கொண்டிருக்கிறார்கள். ரப்பனா, அவர்கள் செய்கிற பிரார்த்தனை, அந்த அர்ஷை சுமந்து கொண்டிருக்கிற மலக்குகள் செய்கிற பிரார்த்தனை, அவர்களோடு இருக்கிற மற்ற மலக்குகளும் செய்கிற பிரார்த்தனை என்ன என்பதை அல்லாஹ் சொல்லுகிறான். ரப்பனா வஸஅத குல்ல ஷைஇன் ரஹ்மத்தன் வ இல்மா, அல்லாஹ்வே நீ ரஹ்மத்தாலும் கருணையாலும் ஞானத்தாலும் விசாலமானவனாக இருக்கிறாய். உனக்கு தெரியாததில்லை, உன்னை தாண்டி ஒரு ரஹ்மத் இல்லை. ரஹ்மத்தாலும் நீ விசாலமாக இருக்கிறாய், இல்மாலும் நீ விசாலமானவனாக இருக்கிறாய். ஃபக்ஃபிர் லில்லதீன தாபு, அல்லாஹ்வே யாரெல்லாம் பாவத்திலிருந்து மீளுகிறார்களோ, இனிமேல் பாவம் செய்ய மாட்டேன் என்று மனதில் ஒரு முடிவு எடுத்துக் கொண்டு மீள வேண்டும் என்ற சிந்தனையோடு யார் மீண்டு விடுகிறார்களோ, தௌபா செய்து விடுகிறார்களோ, ஃபக்ஃபிர் லில்லதீன தாபு, அந்த மலக்குகள் செய்கிற பிரார்த்தனை அல்லாஹ் திருமறையில் சொல்கிறான். குறிப்பாக அல்லாஹ்வுடைய சிம்மாசனத்தை சுமந்திருக்கிற அரிசி சுமந்திருக்கிற மலக்குகள் இருக்கிறார்களே, அவர்கள் செய்கிற பிரார்த்தனை ஃபக்ஃபிர் லில்லதீன தாபு, அல்லாஹ்வே தௌபா செய்த இவர்களுக்கு நீ மன்னித்து விடு ரஹ்மானே என்று சொல்லி ஷஃபாஅத் செய்கிறார்கள் என்று சொன்னால், பரிந்து பேசுகிறார்கள் என்று சொன்னால், இவ்வளவெல்லாம் ஆஃபர் இருக்கிற தௌபாவை, இவ்வளவெல்லாம் அல்லாஹ் ஆஃபர் கொடுத்திருக்கிறான் தௌபாவுக்காக, அத்தகைய தௌபாவை நாம் சாதாரண நேரத்தில் செய்வதற்கு தயாராக விட்டாலும் கூட இதை விட ஆஃபர்கள் செய்யப்பட்ட ரமலானுடைய காலத்திலாவது அப்படி ஒரு முடிவுக்கு நாம் வர வேண்டும். அவ்வளவு ஆஃபர்கள். இவ்வளவு நேரம் நாம் வாசித்ததெல்லாம் வசனங்கள். வசனங்களில் அல்லாஹ் இவ்வளவு ஆஃபர்கள் செய்கிறான். வத்தபு சபீலக், யாரெல்லாம் தௌபா செய்து மீண்டு உன் வழியை பின்பற்றி நடக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் நீ மன்னிப்பு கொடு என்பது மாத்திரமல்ல, வகிஹிம் அதாபல் ஜஹீம், அல்லாஹ்வே நரக வேதனையிலிருந்து அவர்களை காப்பாற்றி விடு ரஹ்மானே. யார் கேட்கிற பிரார்த்தனை? மலக்குகள், அரிசி சுமக்கிற மலக்குகள் கேட்கிற பிரார்த்தனை. மன்னிப்பு கேட்டு திருந்துகிறார்களே, மன்னித்து விடு அல்லாஹ் என்று கேட்பதோடு மாத்திரமல்ல, அத்தகையவர்களை நரக நெருப்பில் இருந்த நரகனுடைய வேதனையிலிருந்து அல்லாஹ்வே அவர்களை காப்பாற்றி விடு என்று கேட்கிறார்கள் என்று சொன்னால், இதை விட வேறு என்ன வேண்டும் சிறப்பு? தௌபா செய்கிற நமக்கு மன்னிக்கிறேன் என்று சொன்னாலே சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். நாம் சாதாரண மனிதர்களுக்கு ஏதாவது தவறு செய்தால் சாரி என்று சொன்னால், அல்லது ஏதோ மனதளவில் பாதிப்பு ஏற்படுத்திய ஒரு மனிதனுக்கு மன்னிப்பு கேட்டவன் மன்னித்து விட்டால் மனம் பூரிப்படைந்து விடுகிறோம், சந்தோஷம் அடைந்து விடுகிறோம். அல்ஹம்துலில்லாஹ், என்னை மன்னித்து விட்டாயே, அல்லது மன்னித்து விட்டானே, இவ்வளவு பெரிய தவறு செய்திருக்கிறேனே, உங்களிடத்தில் எப்படி மன்னிப்பு கேட்பதென்றே தெரியாது, நான் அவ்வளவு செய்து விட்டேன் என்று மன்னிப்பு கேட்கிற போது சாதாரணமாக அதற்கு பரவாயில்லை என்று சொல்லுகிற போது நம் மனம் எவ்வளவு குளிர்கிறது, எவ்வளவு சமாதானம் அடைகிறது. அது எந்த அளவுக்கு ஒரு கருணையாக நாம் எடுத்துக் கொள்கிறோம். ஆனால் அல்லாஹ் அப்படி மாத்திரமல்ல, மன்னிக்கிறேன் என்பது மாத்திரமல்ல, சந்தோஷப்படுகிறேன், சொர்க்கம் தருகிறேன், உன்னை கிருமிப்படுத்துகிறேன், எத்தனை எத்தனை ஆஃபர்களை அல்லாஹ் செய்கிறான். இதை விட விசேஷம் என்று தெரியுமா அன்புக்குரியவர்களே? செய்கிற பாவங்களை கூட அல்லாஹ் நன்மைகளாக மாற்றுவதாக இந்த வசனத்தில் சொல்கிறான். நீ என்னென்ன பாவங்கள் செய்திருக்கிறாயோ, உன் உடல் தூய்மைக்கு ஏற்றவாறு, நீ எடுக்கிற சிரமத்திற்கு ஏற்றவாறு, உன்னுடைய கஷ்டத்திற்கு ஏற்றவாறு, இந்த சூழ்நிலைகளை மீறி இறைவன் ஒருவன் இருக்கிறான் என்ற உணர்வோடு நீ மீளுகிறாயே, அதற்காக நீ செய்த பாவங்களுக்கு நன்மையுடைய விலையை தருகிறேன் என்று சொல்லுகிற வசனங்கள் கூட திருமறையில் இருக்கிறது என்றால் பாருங்களேன். வல்லதீன லா யதஊன மஅல்லாஹி இலாஹன் ஆகர், இபாதுர் ரஹ்மான்களை பற்றி சொல்கிறான். இறை நல்லடியார்களை பற்றி அல்லாஹ் திருமறையில் சொல்லுகிற போது இபாதுர் ரஹ்மான், ரஹ்மானுடைய நல்லடியார்கள் இருக்கிறார்களே என்று துவங்குகிறான் அல்லாஹ். பல பண்புகளை அல்லாஹ் அப்படியே வரிசையாக சொல்லிக் கொண்டு வருகிற போது வல்லதீன லா யதஊன மஅல்லாஹி இலாஹன் ஆகர், அல்லாஹ்வோடு அவர்கள் வேறொரு கடவுளை அவர்கள் ஏற்படுத்திக் கொள்ள மாட்டார்கள், அவர்கள் அழைத்து பிரார்த்தனை செய்ய மாட்டார்கள். வல்லதீன லா யதஊன மஅல்லாஹி இலாஹன் ஆகர் வலா யக்துலூன அன்-நஃப்ஸ அல்லதி ஹர்ரமல்லாஹு இல்லா பில் ஹக், அல்லாஹ் ஹராமாக்கிய கூடாது என்று சொன்ன எந்த
ஆத்மாக்களையும் அவர்கள் கொலை செய்ய மாட்டார்கள். பிகைரில் ஹக், அதற்குரிய முறை தவறி அவர்கள் செய்ய மாட்டார்கள். முறையின்றி உரிமையின்றி யாரையும் கொலை செய்ய மாட்டார்கள். சட்ட விதிகள் அனுமதிக்கிற சிலரை தவிர வேறு யாரையும் அவர்கள் கொலை செய்ய மாட்டார்கள். சட்டத்திற்கு உட்பட்டே ஒழிய என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் அடுத்து சொல்லுகிறான், வலா யஸினூன் வலா யக்துலூன நஃப்ஸ அல்லதி ஹர்ரமல்லாஹு இல்லா பில் ஹக் வலா யஸினூன், அவர்கள் விபச்சாரம் புரிய மாட்டார்கள். வ மன் யஃஅல் ذلك யல்கா அஸாமா, அவ்வாறு யார் செய்கிறார்களோ யல்கா அஸாமா, அதற்குரிய பாவத்தின் தண்டனைகளை அவர்கள் சந்தித்தே தீருவார்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் அடுத்து சொல்லுகிறார் தெரியுமா? இவ்வளவு பெரிய பாவங்கள், ஷிர்க் என்பது ஒரு பாவம், கொலை என்பது ஒரு பாவம், விபச்சாரம் என்பது ஒரு பாவம், இத்தனை பாவங்களை சொல்லிவிட்டு அதற்கு தண்டனைகளை அவர்கள் அனுபவிப்பார்கள். யுலாஃபு லஹுல் அஸாபு யௌமல் கியாமா, கியாமத் நாளில் பன்மடங்கான தண்டனைகள் அவர்களுக்கெல்லாம் கொடுக்கப்படும். ஆனால் அந்த செயலை இபாதுர் ரஹ்மான்கள் செய்ய மாட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். செய்கிறவர்களுக்கு தண்டனை இருக்கிறது, அவர்களுக்கு இரட்டிப்பாக அல்லாஹ் தண்டனைகளை கொடுப்பான். யுலாஃபு லஹுல் அஸாபு யௌமல் கியாமா வ யஹ்லுது ஃபீஹி முஹானா, இழிபவர்களுக்கு நிரந்தரமாக இருந்து கொண்டே இருக்கும், இழிவான வேதனைகள் அவர்கள் நிரந்தரமாக இருந்து கொண்டிருப்பார்கள் என்று சொல்லுகிறார் அல்லாஹ். தொடர்ந்து என்ன சொல்லுகிறார் தெரியுமா? இல்லா மன் தாப வ ஆமன வ அமில அமலன் ஸாலிஹா, இல்லா மன் தாப, யா தௌபா செய்து, வ ஆமன விசுவாசம் கொண்டு, வ அமில அமலன் ஸாலிஹா நற்கர்மங்கள் புரிகிறார்களோ, உலாயிக யுபத்திலுல்லாஹு ஸய்யிஆத்திஹிம் ஹஸனாத், உலாயிக யுபத்திலுல்லாஹு ஸய்யிஆத்திஹிம் ஹஸனாத் வ கான அல்லாஹு கஃபூரர் ரஹீமா. உலாயிக யுபத்திலுல்லாஹு ஸய்யிஆத்திஹிம் ஹஸனாத், அவர்கள் செய்து கொண்டிருக்கிற ஸய்யிஆத்துகளை, அவர்கள் செய்து கொண்டிருக்கிற பாவங்களை அல்லாஹ் நன்மைகளாக மாற்றி விடுகிறான். ஷிர்க் செய்து கொண்டிருக்கிறான், அல்லாஹ்வோடு வேறொருவரை அழைத்துக் கொண்டிருக்கிறான், அவுலியாக்களோடு பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறான், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் மன்னிப்பு கேட்டுக் கொண்டிருக்கிறான். இவ்வாறாக செய்கிற ஒருவரை அவன் அதிலிருந்து அது தவறு என்று சொல்லி விலகுகிற போது அதற்கு அல்லாஹ் வெகுமதி தருகிறான். எதற்கேற்றவாறு அவன் படுகிற சிரமங்கள், கஷ்டங்கள், மனதை அடக்கி ஒடுக்கி அவன் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வருவது என்று சொன்னால் மிகுந்த சிரமம் எடுத்துக் கொள்ளுவானா இல்லையா? கஷ்டத்திற்கும் சிரமத்திற்கும் ஏற்றாற் போல அவன் செய்கிற அந்த பாவத்தை அல்லாஹ் அப்படியே நன்மையாக மாற்றி நன்மையுடைய எட்டி பதிவு செய்து விடுகிறான். விபச்சாரம் செய்கிற பழக்கமுடையவனாக கொண்டிருக்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் இஸ்லாத்திற்கு வருவதற்காக அவர் சொன்னாரா இல்லையா? எல்லாம் நான் செய்கிறேன், ஆனால் விபச்சாரத்திற்கு மட்டும் எனக்கு ஒரு சில அனுமதித்தார்கள். காரணம் அது பழகி போனவனால் மீண்டு வருவது கஷ்டம். எந்த பழக்கமாக இருந்தாலும், எந்த பழக்கமாக இருந்தாலும் மீண்டு வருவது சிரமமானதுதான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படிப்பட்டவர்களை மனசளவில் பக்குவப்படுத்துகிறார்கள். அந்த மனிதரையும் அழைத்து பக்கத்தில் அமர்த்தி, என்னப்பா நீ இப்படி கேட்கிறாயே, இதை உன்னுடைய தாய்க்காக இருந்தால் நீ ஏற்றுக்கொள்ளுவாயா, உன் சகோதரிக்காக இருந்தால் ஏற்றுக்கொள்ளுவாயா என்னெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற போது சிந்திக்க ஆரம்பிக்கிறார் அந்த மனிதர். சரிதானே, இப்படியெல்லாம் சிந்திக்க தவறிவிட்டோமே என்று உண்மையை உணர்ந்து கொண்டு இனிமேல் நான் அப்படி செய்வதில்லை என்று திருந்தியதற்கு பிறகு இஸ்லாத்திற்கு வருகிறார் இந்த மனிதர். இது மாதிரியாக இதை விட்டு என்னால் மீள முடியாது, இஸ்லாத்திற்கு வந்தால் இதை விட்டெல்லாம் நான் மீள வேண்டுமே என்று சிந்திக்கிற போது கஷ்டங்களை உணர்கிறார்களே, இந்த கஷ்டங்களை தாங்கிக் கொள்ளக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கிற ஆஃபர்கள் இது. எந்த ஒரு பாவத்தையும் எளிதில் விட்டுவிட முடியாது. மதுவான மருந்து பழக்கம் உள்ள குடியவர்களை பார்த்தால் அதிலிருந்து மீண்டு வந்தால் அது ஒரு பெரிய சாதனை. அதற்காக தன்னை கட்டுப்படுத்திக் கொள்ள முடியவில்லை என்பதற்காக மனோதத்துவ மருத்துவர்களை சந்தித்து மருந்துகள் சாப்பிட்டாவது நிறுத்த வேண்டும் என்று நினைக்கிறார்கள். காரணம் தன்னை கட்டுப்படுத்த முடிவதில்லை. அல்லாஹ் இந்த சிந்தனையோடு ஒருவர் மருந்துகள் வேண்டாம், எந்த மனோதத்துவ கவுன்சிலிங்கும் சட்ட ஆலோசனைகளும் எனக்கு தேவையில்லை, நான் அல்லாஹ்வை உணர்ந்திருக்கிறேன், அல்லாஹ்வை தெரிந்திருக்கிறேன், நாளை அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் நிற்க வேண்டியிருக்கிறது என்பதை உணர்ந்து புரிந்து தன் மனதை தானே கட்டுப்படுத்த முயல்கிறாரே, அவருக்கு அல்லாஹ் கொடுக்கிற வெகுமதி இது. இப்படியெல்லாம் வெகுமதிகள் ஆஃபர்கள் செய்யப்பட்டிருக்கிறது. பாவங்களை அப்படியே நன்மைகளாக அல்லாஹ் மாற்றி தருகிறார் என்று சொன்னார். சுப்ஹானல்லாஹ், இதை விட வேறு என்ன வேண்டும்? ஆக தௌபா என்று சொன்னால் அது ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் கட்டாய கடமை. அல்லாஹ் தூபு என்று கட்டளையிடுகிறான். அந்த கட்டாய கடமையை கூட அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா பல்வேறு சலுகைகளாலும் சிறப்புகளாலும் ஊக்கப்படுத்துகிறான். இருந்த போதிலும் சமூகத்தில் நம்மில் பலரும் தௌபா செய்து தொழக்கூடியவர்களாக மாற வேண்டும்
வேண்டும் என்று விடுபட்ட கடமைகளை செய்வதற்கு முனைவதும் இல்லை, செய்து கொண்டிருக்கிற பாவங்களிலிருந்து மீள்வதற்கான முயற்சிகள் மேற்கொள்வதும் இல்லை என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் எங்கே, நம்முடைய பிடிவாதங்கள் எங்கே? நாம் இந்த அளவுக்கு பிடிவாத குணம் கொண்டவர்களாக அல்லாஹ்விற்கு மாறு செய்யக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இனிமேல் இது மாதிரியான வசனங்களை புரிந்து கொள்ளுகிற நாம் அறிந்ததோடு நாம் தெரிந்ததோடு நம்மை சார்ந்தவர்களையும் இது போன்ற வசனங்களை எடுத்துணர்த்தி பாவங்கள் இருந்தவர்களை மீட்டெடுக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா புனிதமிக்க ரமலானில் ஆஃபர் செய்திருப்பதும் பாவ மன்னிப்பை தான். மன் காம ரமலான ஈமானன் வஹ்திசாபா வஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பிஹி من صام رمضان إيمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه من قام ليلة القدر إيمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه. எல்லாம் பாவ மன்னிப்பு தான். அல்லாஹ் பெரும்பாலும் இந்த ரமலானுடைய மாதத்தில் வாக்களித்திருப்பது, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருப்பது பாவ மன்னிப்பை தான் சொல்லி இருக்கிறார்கள். ஆக பாவங்களை அல்லாஹ் மன்னித்து நம்மை தூய்மைப்படுத்துவதற்காக ஏற்படுத்தி தந்த அரிய சந்தர்ப்பமாக இந்த ரமலானுடைய காலத்தை காண்கிறோம். எனவே அதில் நாம் பாவத்திலிருந்து மீண்டு நல்லவர்களாக இறை நல்லடியார்களுடைய பட்டியலில் இடம்பெறுவதற்கு என்னென்ன முயற்சிகள் மேற்கொள்ளப்பட வேண்டுமோ அவைகளை முறையாக செய்து மனதை கட்டுப்படுத்தி தூய்மைப்படுத்தி இறைப்பாதையில் வழிநடக்க முயற்சிப்போமாக. அல்லாஹ் நம் யாவருக்கும் அருள் செய்வானாக. ரமலானுடைய கடந்த காலங்களுடைய நன்மைகளையும் இனி வருகிற ரமலானுடைய நாட்களையும் இறை பொருத்தத்திற்கேற்ற இபாதத்துகளை செய்கிற நல்லவர்களுடைய கூட்டத்தில் அல்லாஹ் நம்மை சேர்த்துள்ளானாக. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.